கீழ்ப்படிதலுக்கு மாதிரியாய் திகழ்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்தின் தலைப்பு பணியா பணிவா. சப்மிஷன் இஸ் அவர் மிஷன். வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு 3ஆம் அத்தியாயம் 1 முதல் 17 வசனங்கள். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார் கச்சையை கட்டிக்கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும், யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடம் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு மறுமொழியாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று தண்ணீரிலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இன்றைய மனப்பாட வசனம் 2 கொரிந்தியர் 10:6. உங்கள் கீழ்ப்படிதல் முழுமையாகும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் ஏற்ற தண்டனை கொடுக்க அப்போஸ்தலராகிய நாங்கள் தயாராயிருக்கிறோம். We the apostles are ready to punish all disobedience when your obedience is fulfilled. கீழ்ப்படிதலே மேல். ஊழியம் ஊழியம் என்று ஓடி கீழ்ப்படிதலை விட்டுவிடக்கூடாது. கர்த்தரது சகல கற்பனைகள் மற்றும் நியமங்களின்படி குற்றமற்றவர்களாய் நடந்து வந்த தன் பெற்றோரிடமிருந்து திருமுழுக்கினன் யோவான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டான். அதன் பிரதிபலிப்பு என்ன? கீழ்ப்படியாதவர்களை தேவனிடம் திருப்பும் பணி அவனுடைய ஊழியமாயிற்று. அப்படியே இயேசுவும் கடவுளுடைய நீதியை நிறைவேற்ற தடை செய்யக்கூடாது என்று சொன்ன ஒரே காரணத்தினால்தான் யோவான் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முன் வந்தான். யோவானுடைய வாழ்க்கையிலே அவனுடைய தாற்பயம் என்னவென்றால், எல்லா காரியங்களிலும் கடவுளுடைய நீதிக்கும் கடவுளுடைய சட்டத்திற்கும் கடவுளுடைய பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஏனென்றால் கீழ்ப்படியாதவர்களை தேவனிடத்திற்கும் திருப்பும் பணியே அவனுடைய தலையாய கடமையாயிருந்தது. இயேசுவும் 30 வயதில் தனது ஊழியத்தை தொடங்கும் வரை தமது பூவுலக தந்தைக்கு முன்பாக கீழ்ப்படிதலுடன் எப்படி நடக்க வேண்டும் என்று தன்னை பயிற்றுவித்துக் கொண்டிருந்தார். தனது பரலோக தந்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரே நோக்கம் தவிர திருமுழுக்கு பெறுவதற்கு இயேசுவுக்கு எவ்வித தேவையும் இல்லை. அவருடைய கீழ்ப்படிதலின் ஆவியை அங்கீகரித்த தேவன் விண் தந்தை என்ன சொன்னார்? என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் என்று சாட்சியிட்டார். நற்செய்தி பணி என்றாலே விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படி மக்களை கூவி அழைப்பதே. கீழ்ப்படிதல் அற்ற எவரும் நற்செய்தி அறிவிக்க உரிமை இல்லாதவர்கள். அவர்களால்
புறவினத்தார் நடுவில் கடவுளின் நாமம் பழிக்கப்படும், அது மதிப்பு பெறாது. சிந்திக்க தெரிந்தவரிடம் நீங்கள் ஏன் கிறிஸ்தவராக கூடாது என்று கேட்டால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? காந்தியடிகள் என்றோ சொன்ன அதே வார்த்தையை திரும்ப சொல்கிறார்கள். ஓர் உண்மை கிறிஸ்தவனை என்று சந்திப்பேனோ அன்று நான் கிறிஸ்தவன் ஆவேன். I will become a Christian when I meet a true Christian. தமக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து நடப்போர் மூலமாகவே பரிசுத்த ஆவியானவர் தடையின்றி செயல்படுவார். ஏனென்றால் வசனத்திலே வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 5:32, கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர். அவர் புறாவை போன்று மென்மையானவரால் இறை சித்தத்திற்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது உடனே அவர் சிங்கம் போல் சீறி எழமாட்டார். தொடர்ந்து தம்முடைய வரங்களை நாம் செயல்படுத்த விட்டுக்கொண்டே இருப்பார். ஆனால் கீழ்ப்படியாமையை விட்டு மனம் திரும்பாமலேயே நாம் ஊழியம் செய்து கொண்டிருப்போமானால் நமக்கு மிகப்பெரியான சடுதியான ஒரு அதிர்ச்சி காத்திருக்கும். அது என்ன தெரியுமா? நான் உங்களை அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கள் என்கிற வார்த்தை ஒரு நாளிலே நம்முடைய காதுகளில் விழும். இந்த எச்சரிப்பை கொடுத்த பின்னர் இயேசு ஒரு ஓமையை சொன்னார். அது எதற்கான ஓமை தெரியுமா? கீழ்ப்படுகிறவர்களுக்கும் கீழ்ப்படியாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். கீழ்ப்படியோரை புத்தி உள்ளோருக்கும் கீழ்ப்படியாதவரை புத்தியற்றோருக்கும் ஒப்பிட்டு அவர் பேசினார். கடவுளுக்கு பணிபுரிய வேண்டும் என்றால் வெறும் உற்சாகம் இருந்தால் போதாது. ஒரு தொழு நோயாளியை இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தினார். ஒரு லெப்பர், ஆண்டவர் அவனை உடனே சுகப்படுத்தினார். அவன் மிகவும் உற்சாகம் அடைந்தான். இயேசு அவனை பார்த்து, இதை ஒருவருக்கும் நீ சொல்லாதே என்று கண்டிப்பாய் சொன்னார். அவனோ எங்கும் போய் நான் சுகமடைந்து விட்டேன், இயேசு என்னை சுகமாக்கி விட்டார் என்று சொல்லி உற்சாகத்திலே அவன் பரப்பி விட்டபடியால் இயேசு வெளிப்படையா எங்கும் ஊழியம் செய்ய முடியவில்லை. கீழ்ப்படியாமை இறைப்பணிக்கு பெரும் தடை. கடவுளுக்கு கீழ்ப்படுகிறவனுக்கு சாத்தான் கீழ்ப்படியாதிருக்க முடியாது. வேறு விதமாய் சொல்ல வேண்டுமானால், கடவுளுக்கு கீழ்ப்படியாதிருக்க முடியாதவனுக்கு சாத்தான் கீழ்ப்படியாதிருக்க முடியாது. Satan cannot disobey a man who cannot disobey God. இதை மனதிலே இருத்திக் கொள்ளுங்கள். ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தருடைய காரியங்களிலே ஈடுபட வேண்டும், எல்லாம் அவசியம். ஆனால் அவருக்கு கீழ்ப்படிந்து இவற்றை எல்லாம் செய்வது மிக மிக முக்கியம். அது இல்லாமல் நம்முடைய ஊழியத்தை கடவுள் அங்கீகரிக்க மாட்டார். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே நாங்கள் உமக்காக செய்கிற ஊழியத்தையும் விட உமக்கு கீழ்ப்படிவதே முக்கியம் என்று கற்றுக் கொடுத்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அதற்கு மாதிரியாக யோவான் ஸ்நானனையும், அதற்கு வழிகாட்டியாக எங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் நீர் இன்று எங்கள் முன்னால் நிறுத்தியதற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் கஷ்டம்தான் ஆண்டவரே. அதை தள்ளிவிட்டு வேகமாக ஊழியம் என்று ஓடுகிற அந்த கலாச்சாரத்திற்கு நீர் எங்களை விலைக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒவ்வொரு நாள் மாலையிலும் உமக்கு நாங்கள் உண்மையாகவே கீழ்ப்படுகிறோமா என்று எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க ஒரு சில நிமிடங்களாவது நாங்கள் எடுத்துக்கொள்ள எங்களுக்கு கற்றுத்தார். பணியை விட பணிவே முக்கியம் என்பது எங்கள் மனதிலே எப்பொழுதும் எழுதப்பட்ட ஒரு வாசகமாய் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.